வணக்கம். பல உறவுகள்ல, குறிப்பா கல்யாண வாழ்க்கையில, வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இறுக்கம், இல்ல ஒரு சந்தேகம், கட்டுப்படுத்துற எண்ணம் இதெல்லாம் இருக்கலாம். நீங்களே கூட உணர்ந்திருக்கலாம், இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னைக்கு நாம தந்திராவளியில் தாம்பட்டியம் புத்தகத்தோட முதல் அத்தியாயத்துல வர 7வது பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கான ஒரு விளக்கத்தை நம்ம இங்க பார்க்கலாம். இந்த பகுதி நம்ம அன்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதாவது அறியாமையில வர்ற ஒரு மோகம். புஸ்தகத்துல அத அஜ்ஞ மோகம்னு சொல்றாங்க. ஆமா. அது எப்படி பொறாம, காழ்ப்புணர்ச்சி எல்லாம் தூண்டி கடைசியில ஒரு குடும்பத்தையே கூட சிதைக்கலான்னு பேசுது. சரி, இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது தான் நம்ம நோக்கம். ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இந்த பகுதி நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது பாருங்க. நம்ம அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையில நம்மளோட அறியாமை, நம்ம தேவை, நம்ம பாதுகாப்பு இல்லாத உணர்வு, இதிலிருந்து வர்ற வெறும் மோகம் தானா? ஆமா. இந்த அக்ஞ முகம் எப்படி உறவுகளுக்குள்ள ஒரு மாதிரி நஞ்ச கலக்குது? இதுதான் இந்த பகுதியோட மையம்னே சொல்லலாம். புத்தகம் இத தணிக்கப்படாத காமத்தால் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள்னு ஒரு தலைப்புல விளக்குது. இது வெறும் காமத்தை பத்தி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற மனநிலையை பத்தி பேசுது. ஆமாம். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஒண்ணு உண்மையான அன்பு, பிரேமைன்னு சொல்றது. இன்னொன்னு இந்த அக்ஞமோகம். முதல்ல இந்த அக்ஞமோகம்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? புத்தகம் இத வெறும் ஒரு பற்றுதல்னு சொல்லாம, ஒரு மனநோய் மாதிரி, இல்ல ஒரு பலவீனம்னு சொல்ற மாதிரி இருக்கே. கரெக்ட். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. புத்தகம் அஜ்ஜுமுகத்தை உண்மையான அன்புலேருந்து ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது. இது அன்பே இல்ல. சொல்லப்போனா மனுஷனுக்குள்ள இருக்கிற 3 முக்கியமான மன அழுக்குகள்ல இது ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆணவம், அப்புறம் தன்வினை பற்று. அதாவது தன் செயலோட விளைவுகள்ல ரொம்ப பற்று வைக்கிறது. 3வதா இந்த அஜ்ஜுமோகம். ஓ! இது எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனோட ஆழமான தனிமை உணர்வு. சில தேவைகள் பூர்த்தியாகாம இருக்கிறது, இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிட மாதிரி ஃபீல் பண்றது. இதுல இருந்து தான் வருது. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு கருவி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும்போது இது உருவாகுதா? மிகச்சரியா. அடுத்தவங்க ஒரு தனி மனுஷன், அவங்களுக்குன்னு தனி உணர்வு, தேவை, சுதந்திரம் எல்லாம் இருக்குங்கிறத மறந்துட்டு, அவங்கள தன்னோட வெறுமையை நிரப்புற ஒரு பொருளா, இல்ல தன்னோட பாதுகாப்பின்மைக்கு ஒரு மருந்தா பார்க்கும்போது இந்த அஜ்ஜுமோகம் வந்துருது. இது உண்மையான பிரேமை இல்ல. பிரேமைங்கிறது கொடுக்கறது, ஷேர் பண்றது. ஆனா அஜ்ஜுமோகங்கிறது வாங்கிக்கிறது, புடிச்சு வச்சுக்கிறது. ஒரு மாதிரி வெறித்தனமான பற்றுதல். புஸ்தகத்துல சொல்ற மாதிரி இந்த அஜ்ஜுமோகம் மனுஷனுக்கு ஒரு புது வைராக்கியத்தை கொடுக்குது. அவனை ஒரு புது திசைக்கு கொண்டு போகுது. ஆனா அந்த திசை ஆரோக்கியமானதாங்கிறது தான் கேள்வி. புஸ்தகத்துல அந்த அவன் அவள்னு ஒரு உதாரணம் வருமே, அது இன்னும் கொஞ்சம் இதை தெளிவுபடுத்தும் இல்லையா? அது வெறும் உடம்பு கவர்ச்சிய பத்தி மட்டும் இல்லதானே? இல்ல. அது உடல் கவர்ச்சியை தாண்டின விஷயம். அந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா, அவன் ஒரு மாதிரி மனசுல வெறுமையோட இருக்கான். அவனோட வாழ்க்கை பூர்த்தியா இல்ல. ம். இந்த வெறுமையை நிரப்ப அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அவன் அவளை பார்க்கும்போது அவளோட அழகுலையோ இல்ல குணத்திலேயோ அவன் பார்த்தது என்னன்னா அவனோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒண்ணு. அவ்வளவுதான். அவளோட உணர்வு என்ன, அவளோட உலகம் என்னங்கிறத பத்தி அவனுக்கு கவலையே இல்ல. புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, அவனது பூர்த்தி அடையாத அவஸ்தைகளினால் அவன் உள்ளத்திலே எண்ணங்கள் உதயமாகின. ஓ! அவன் பிரச்சனைக்கு அவள தீர்வா பார்க்கறான். அதேதான். ஆரம்பத்துல இது அன்பு மாதிரி தெரியலாம். ஆனா அதோட ஆணிவேர் பாத்தீங்கன்னா, உரிமை கோருதல், கட்டுப்படுத்துதல், அவளை தன்னோட சொத்து மாதிரி நினைக்கிறான். இதுதான் விஷயத்த ரொம்ப சிக்கலாக்குது. இந்த அஜ்ஞோமோகம். அதாவது அடுத்தவங்கள தன்னோட தேவைக்கு பயன்படுத்துற இந்த மனநிலை. எப்படி உறவுல ஒரு மாரி காழ்ப்புணர்ச்சியா, பொறாமையா மாறுது? புஸ்தகத்துல இத பத்தி என்ன சொல்றாங்க? அஜ்ஞமோகத்தோட நேரடி விளைவு தாங்க காழ்ப்புணர்ச்சி. அதோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு, இன்செக்யூரிட்டி. நான் விரும்புற இந்த நபர் என்னை விட்டு போயிருவாரோ, இவங்க வேற யார்கிட்டயாவது பேசிட்டா என்ன பண்றது, இவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், இது மாதிரி எண்ணங்கள், பயம், இதுதான் காழ்ப்புணர்ச்சியா உருவெடுக்குது. ம். பயம்தான் காரணமா? ஆமா, அந்த பயம் சந்தேகமா மாறும், கோவமா வெளியில வரும், அடுத்தவங்கள அடக்கி ஆளணுங்கிற எண்ணத்தை தூண்டும். புஸ்தகம் இது அழகா சொல்லுது. அஜ்ஜமோகம் என்பது பிறர் மீது பற்றுதல் தன் தலைவனானுடைய தன்மையினுடைய தொடர்ச்சியை தவிர வேறொன்றும் இல்லைன்னு. அதாவது நம்மளோட வீக்னஸ், நம்ம இன்செக்யூரிட்டி தான் அடுத்தவங்க மேல ஓவர் பற்றுதலாவும் காழ்ப்புணர்ச்சியாவும் மாறுது. இது அன்போட பேர்ல நடக்கிற ஒரு சுயநலமான விளையாட்டு. இந்த புஸ்தகத்துல காமத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை இருக்கு. காமம் இயற்கையானதுதான். ஆனா இந்த அஜ்ஞான மோகம் அதை ஹேண்டில் பண்ற விதம் தான் பிரச்சனையை உருவாக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த விவசாயி ஓமை நல்லா விளக்குது இல்லையா? ஆமா. அந்த ஓமை ரொம்ப முக்கியம்.
புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, காமம் இல்லனா இயற்கையான ஈர்ப்பு. அது ஒரு விவசாயி பயிர் பண்ற மாதிரி. அது வாழ்க்கையோட ஒரு பகுதி, இயற்கையான சக்தி. ஆனா அஜ்ஞான மோகம் இருக்கிறவன் அந்த விவசாயி மாதிரி இல்ல. எப்படி? அவன் தான் பயிர் மேல, அதாவது தான் துணை மேல பயங்கர உரிமை கொண்டாடுறான். இது என்னோடது, வேற யாரும் பார்க்கக்கூடாது, இது நான் சொல்றத கேட்கணும்னு நினைக்கிறான். இந்த ஓவர் உரிமை உணர்வு, சந்தேகம், பயம் எல்லாம் சேர்ந்து அவன் அந்த பயிரை வளர்க்கறதுக்கு பதிலா தானே அதை அழிக்க காரணமாயிடுறான். ஓ! புஸ்தகம் சொல்ற மாதிரி தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டிய பயிரை தானே அழித்து விடுகிறான். அதாவது அக்னிமோகங்கிறது உறவுல இயல்பா இருக்கக்கூடிய அன்பையும் ஈர்ப்பையும் கூட சந்தேகத்தால கட்டுப்பாடால ஒரு மாதிரி நஞ்சா மாத்திடுது. உறவுல வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை எல்லாம் போய் மனக்கசப்பும் துன்பமும் தான் கடைசியில நிக்குது. அப்போ இந்த அந்நியமோகம், அதனால வர காழ்ப்புணர்ச்சி, இதனால உறவுல கான்கிரீட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு புஸ்தகம் சொல்லுது. குறிப்பா கணவன் மனைவி உறவுல இது எப்படி பாதிக்குது? பல கடுமையான விளைவுகளை புஸ்தகம் சொல்லுதுங்க. ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவிக்கு நடுல உண்மையான ஆழமான ஒரு தொடர்பு, கனெக்ஷன்னு சொல்லுவோம்ல, அது சுத்தமா இல்லாம போயிடுது. ஓ! 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருப்பாங்க, ஆனா மனசளவுல ரொம்ப தூரமா இருப்பாங்க. ஏன்? ஏன்னா அஜ்ஜமோகம் இருக்கிறவரு புஸ்தகத்துல பெரும்பாலும் கணவனா சொல்றாங்க, மற்றவரை கட்டுப்படுத்த நினைக்கிறார், அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கிறாரு. புஸ்தகம் சொல்றது பாருங்க, மனைவியின் அஜ்ஜமுகத்திற்கு சில நிபந்தனைகள் அவளை சிறைப்படுத்தும் வேலையை செய்கின்றன. அதாவது கணவனோட சந்தேகமும் கட்டுப்பாடும் மனைவிக்கு ஒரு ஜெயில் மாதிரி ஆயிடுது. அடக்கடவுளே, இது கேட்கவே கஷ்டமா இருக்கே. சுதந்திரம் போடுறதோட வேற என்னல நடக்குது? இது தொடர்ச்சியா மன உளைச்சலை ஏற்படுத்துது. வீட்ல நிம்மதியே இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவும் வரும். ஏன்னா அஜ்ஜமுகம் இருக்கிற கணவன் தன் இஷ்டத்துக்கு ஒரு கோடு போட்டு மனைவியை அதுக்குள்ள அடக்கி வைக்க பார்க்கறான். புஸ்தகம் சொல்ற மாதிரி அஜ்ஜமுகம் தன் விருப்பத்திற்கேற்ப ஒரு வரைமுறை அமைத்து மனைவியை அடக்கி ஆள வேண்டும் என்று முயற்சிக்கின்றது. இது மனைவிக்கு மட்டும் இல்ல, கணவனுக்கும் கோபம், எரிச்சல், விரக்தி இது மாதிரி உணர்வுகளை வளர்க்கும். சில சமயம் பழி வாங்கணுங்கிற எண்ணம் கூட வரலாம். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு குடும்பமே தோல்வியில முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த அழிவுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்காம தன்னோட தேவையும் பயத்தையும் தான் முன்னால வைக்கிறது. வீடுங்கிறது அமைதியான இடமா இல்லாம ஒரு போர்க்களம் மாதிரி மாறிடும். இந்த பகுதி மனைவி தரப்புல இருந்து இந்த அக்னியமோகத்தை எப்படி உணர்றாங்கன்னு கொஞ்சம் நுட்பமா சொல்லுதுன்னு தோணுது. கணவனோட பார்வை அவங்கள எப்படி பாதிக்குது? ஆமா, சரியா கவனிச்சிங்க. கணவன் தன் அக்ஞாமோக கண்ணாடி வழியாதான் மனைவியோட ஒவ்வொரு செயலையும் பார்க்கறான். அவ இயல்பா யார்கிட்டயாவது சிரிச்சு பேசினா கூட இவன் மனசுல சந்தேகம் வருது. அவளோட சின்ன சின்ன ஆசைகள், தேவைகள் கூட இவனுக்கு பெருசா தெரியுது. புஸ்தகம் சொல்றது, அவளுடைய உள்ள கிடக்கை எதுவாக இருந்தாலும் அதை அவன் அக்ஞாமோகத்தின் பார்வையில் கணிக்கிறான். அதாவது அவளோட உண்மையான எண்ணத்தை புரிஞ்சுக்காம தன் பயத்தை வச்சே அவளை எடை போடுறான். இதனால என்ன ஆகுது? இதனால மனைவிக்கு தேவையான அன்பு, அங்கீகாரம், சுதந்திரம் எதுவுமே கிடைக்கிறதில்லை. அவளும் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறான். புஸ்தகம் இதை அவளோட ஆன்மபகம் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லுது. அவளுக்குள்ள விரக்தி, வெறுப்பு, தனிமை இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். இல்லைன்னா வேற வழி இல்லாம கணவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பொருளா மட்டும் மாறி தன்னோட சுயத்தை, தனித்தன்மையை இழக்க வேண்டியதா கூட ஆகலாம். புஸ்தகம் சுட்டி காட்டுற மாதிரி மனைவியின் ஜீவாதாரமான உணர்ச்சிகள் நசுக்கப்படுகின்றன. இது ஒரு மாதிரி நச்சுவட்டம், ஒரு விஷய சைக்கிள் மாதிரி ஆகிடுது. கணவனோட அஜ்ஜமோகம் மனைவியை பாதிக்குது. பாதிக்கப்பட்ட மனைவியோட ரியாக்ஷன் கணவனோட அஜ்ஜமோகத்தை இன்னும் தூண்டுது. இப்படியே உறவு சீரழிஞ்சு போகுது. அப்போ இந்த அஜ்ஜியமோகத்துக்கும் உண்மையான அன்பான பிரேமைக்கும் இதுக்கு நடுவுல இருக்கிற அடிப்படை வித்தியாசம் தான் என்ன? புஸ்தகம் எப்படி சொல்லுது இத? இதுதான் இந்த பகுதியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அஜ்ஜமோகங்கிறது மற்றவங்கள ஒரு பொருளா பாக்குது. தன் தேவையை பூர்த்தி செய்யற கருவியா நினைக்குது. அதோட அடிப்படையே சுயநலம், பயம். ஆனா பிரேமைங்கிறது அப்படி இல்ல. பிரேமை மற்றவங்களோட தனித்தன்மைய, அவங்களோட சுதந்திரத்தை மதிக்கிறது, அவங்களா ஏத்துக்கிறது. ஓஹோ! அஜ்ஞாமோகம் கட்டுப்படுத்துது, சந்தேகப்படுது, உரிமை கொண்டாடுது, எப்பவுமே ஒரு மாதிரி பதட்டத்திலே வச்சிருக்கும். ஆனா பிரேமை நம்பிக்கை வைக்குது, புரிஞ்சுக்குது, மற்றவங்க மலர இடம் கொடுக்குது, அது விடுதலை கொடுக்குது. அஜ்ஞாமோகம் பயத்துல இருந்தும் பற்றாக்குறையிலிருந்தும் வருது. பிரேமை அன்புல இருந்தும் தன்னிறைவுல இருந்தும் வருது. கொடுக்கறதுல சந்தோஷம் பாக்குது. புரியுது. அப்போ ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான உறவுக்கு இந்த அஜ்ஞமோகத்தை தாண்டி பிரேமையை நோக்கி போகணும். இதுதான் புஸ்தகம் சொல்ற வழியா. இந்த அஜ்ஞமோகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு
புஸ்தகம் ஏதாவது வழி சொல்லுதா? நிச்சயமா. பிரேமையை வளர்க்கறது தான் ஆரோக்கியமான உறவோட இலக்கு. அதுக்கு முத ஸ்டெப் என்னன்னா, நம்மகிட்ட அஞ்ஞாமோகம் இருக்கான்னு நேர்மையா பார்க்கறது தான். சரி. அது எதனால வருது? நம்மளோட இன்செக்யூரிட்டியா, நிறைவேறாத தேவையா, தனிமை உணர்வா? இந்த மூல காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிரச்சனைய, நம்ம தேவைய அடுத்தவங்க மேல சுமத்தாம அதை நாமே ஹேண்டில் பண்ண பழகணும். தன்னிறைவை வளர்த்துக்க முயற்சி செய்யணும். உண்மையான அன்புங்கிறது மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது இல்ல, தன்னிறைவோடு இருந்து அந்த நிறைவை மற்றவங்களோட ஷேர் பண்றது தான் இந்த பகுதி சொல்லுது. புத்தகம் சொல்ற மாதிரி மனிதனின் அஜ்ஜமோகம் சொரூபமாக வெளிப்படும்போது அது அவனுடைய ஆன்ம பலவீனத்தை காட்டுகிறதுன்னு, அந்த ஆன்ம பலவீனத்தை முதல்ல நம்ம ஒத்துக்கணும், அப்புறம் அதை சரி செய்ய முயற்சி பண்ணணும். இது ஒரு சுய பரிசோதனை மாதிரி. சரி. இப்போ இந்த அஜ்ஜமோகம், பிரேமை இத பத்திலாம் தெரிஞ்சுக்கிறது, இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நடைமுறையில எப்படி யூஸ் ஆகும்? நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற உறவுகள்ல இது எப்படி பார்க்கலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த புரிதல் உங்க உறவுகளை ஒரு புது கோணத்துல பார்க்க உதவும். முதல்ல உங்க நெருக்கமான உறவுகள்ல, அது உங்க துணையா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஏன் பிள்ளைகளா கூட இருக்கலாம், நீங்க காட்டுற அன்பு இல்ல அக்கறை அது உண்மையான பிரேமையிலிருந்து வருதா, இல்ல அதுல அறியாமையில வர்ற அஜ்ஜமோகத்தோட சாயல் இருக்கான்னு உங்களை நீங்களே கேட்டுக்க இது ஒரு வாய்ப்பு. ஆமா. சில சமயம் பாத்தீங்கன்னா, நாம அன்புன்னு நினைக்கிறதே ஆழத்துல நம்மளோட ஏதோ ஒரு தேவைய, உதாரணத்துக்கு துணை இல்லாம இருக்க முடியாதுங்கிற பயம், இல்ல ஒரு பாதுகாப்பின்மை. உதாரணத்துக்கு துணை நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயம், இல்ல நம்ம தனிப்பட்ட வெறுமையை போக்குற ஒரு முயற்சியை சார்ந்து கூட இருக்கலாம். இது நேர்மையா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும். ஆனா அதுதான் ஆரோக்கியமான மாற்றத்துக்கான முதல் படி. ஆமா. அப்புறம் உறவுல நீங்க சந்திக்கிற சில பிரச்சனைகளோட மூல காரணத்தை தெரிஞ்சுக்கவும் இது ஹெல்ப் பண்ணும் இல்லையா? கண்டிப்பா. உதாரணத்துக்கு உங்க உறவுல ரொம்ப பொசசிவ்னஸ் இருக்கா, காரணமே இல்லாம சந்தேகம் வருதா, துணையோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணணும்னு தோணுதா, இல்ல அவங்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனைகளோட ஆணிவேர் நீங்களோ இல்ல உங்க துணையோ அறியாம வச்சிருக்கிற அஜ்ஞமோகமா இருக்கலாம். இந்த புத்தகம் சொல்ற மாதிரி இது ஒரு மனநோய் இல்ல பலவீனத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். இந்த புரிதல் பிரச்சனைய மேலோட்டமா பார்க்காம அதோட ஆழமான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முயற்சி பண்ண ஒரு தூண்டுதலா இருக்கும். இது நம்மள நாமளே கொஞ்சம் நேர்மையா பார்த்துக்கவும், நம்ம உறவுகளோட தன்மையை ரீஎக்ஸாமின் பண்ணவும் தூண்டுது. நாம மத்தவங்கள நேசிக்கிறோம்னு நினைக்கும்போது உண்மையில அவங்கள நம்ம சுயநல தேவைக்காக பயன்படுத்துறோமாங்கிற கேள்விய கேக்குது. நிச்சயமா இந்த புரிதல் நம்ம உறவுகளை இன்னும் நேர்மையா, அர்த்தமுள்ளதா, ஆரோக்கியமா மாத்த உதவும். ஆக இன்னைக்கு நாம பார்த்த தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புஸ்தகத்தோட இந்த பகுதியோட முக்கியமான மெசேஜ் என்னன்னா, பல உறவுகள்ல பிரச்சனை, மனக்கசப்பு, காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஆணிவேர் பெரும்பாலும் அஜ்ஞமோகம்ங்கிற அறியாமை சார்ந்த சுயநலமான பயத்தை அடிப்படையா கொண்ட மோகம்தான். இது வெறும் பற்றுதல் மட்டும் இல்ல, மற்றவங்கள தன் சொத்தா நினைச்சு கட்டுப்படுத்த நினைக்கிற ஒரு மனநிலை. இது உண்மையான அன்பான பிரேமையிலிருந்து கம்ப்ளீட்டா வேற. பிரேம சுதந்திரம், பரஸ்பர மரியாதை, நம்பிக்கை, புரிதல் இதையெல்லாம் வளர்க்கும். ஆனா அஜ்ஞமோகம் சந்தேகம், கட்டுப்பாடு, பயம் இதையெல்லாம் வளர்த்து கடைசியில உறவையே சிதைச்சிரும். இந்த புத்தகம் சொல்ற மாதிரி அஜ்ஞமோகம் உறவோட வெளிப்படைத்தன்மையை கெடுத்து ஒரு நச்சுத்தன்மை உருவாக்குது. இதுல வெளியே வர்றதுக்கு முதல்ல நம்மளோட சொந்த உணர்வுகள், தேவைகள், பாதுகாப்பின்மை இதையெல்லாம் நேர்மையா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆரோக்கியமான முறையில கையாள கத்துக்கிறது தான் உண்மையான அன்பை நோக்கிய ஆரோக்கியமான உறவுகளுக்கான முதல் படி. இந்த ஆழமான உரையாடலோட கடைசில உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்க வாழ்க்கையில நீங்க மத்தவங்க மேல காட்டுற அக்கறையிலையோ இல்ல அவங்க உங்க மேல காட்டுற அக்கறையிலையோ எப்பவாவது உரிமை கோருதல், அதாவது என்டைட்டில்மெண்ட், கட்டுப்படுத்துற எண்ணம், அதாவது கண்ட்ரோல், இல்ல பயங்கரமான பொசசிவ்னஸ் இது மாதிரி உணர்வுகள் கலந்திருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? இல்ல உங்க துணை உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதா ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி உணர்ந்திருந்தா அந்த உணர்வோட மூலம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது உங்களோட ஆழ்மன தேவையோட வெளிப்பாடா, பாதுகாப்பற்ற உணர்வோட பிரதிபலிப்பா, இல்ல உண்மையான நிபந்தனை இல்லாத அக்கறையா? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புத்தக பகுதியை எங்களோட சேர்ந்து ஆழமா ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வேறொரு தலைப்புல சந்திக்கலாம்.